ஹார்ட்ல பிளாக், அது கால்சியத்தினால வருது, கொழுப்புனால வருது. இதனால பார்த்தீங்கன்னாக்க மூச்சு விடுதல சிரமமா இருக்கு, ஹார்ட் வலிக்குது, ஹார்ட் வீங்குது, எண்ணற்ற பிரச்சனைகள் வருது, ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துடுது. இது மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணம் என்ன, ஹார்ட்ல பிளாக் வரதுக்கான காரணம் என்ன, நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். என்னென்ன உணவுகள் எடுக்கணும், என்னென்ன உணவுகள் எடுக்கக்கூடாது, ஏன் வருது அப்படின்னு போட்டோம். இப்போ வந்துருச்சு. நீங்கள் இந்த இதய மருத்துவத்தை வச்சு எப்படி அவங்கள குணப்படுத்திட்டு இருக்கிறீங்க? மக்களுக்கு ஹார்ட்ல பிளாக் இருந்தால் இது எப்படி பயன்படுத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஹார்ட் பிளாக் வந்து ஒரு 30 வயசுலேருந்தே ஆரம்பமாகுது. 30 வயசுலேருந்தே அவங்களுடைய உணவு பழக்கம், அதிக எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்றது, அசைவ உணவு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது, ஜீரணிக்கும்படியான ஒரு உடற்பயிற்சியோ ஒரு ஏதாவது ஒரு உழைப்போ இல்லாமல் கம்ப்யூட்டர்லேயே உட்கார்றது அல்லது ஆஃபீஸில் உட்கார்றது, சாயங்காலமும் வாக்கிங் போக நேரம் இல்லாமல் அப்புறம் வீட்டுக்கு போனவுடனே காஃபி சாப்பிட்டு படுத்துக்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளால் எல்லாத்துக்குமே இந்த ட்ரைக்ளிசரைடும் எல்டிஎல்லும் அதிகமாகி அது கரையாத கொழுப்பாக அது ஓடிட்டுருக்கும். அது என்ன ஆகுதுன்னா சிறு நரம்புகள் வழியாக இதய நரம்புகள் வழியாக ஓடும் பொழுது அந்த நரம்புகளில் ஒட்டி 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 நாளடைவில் அது திக்னஸ் ஆகி அதுக்கு இருந்து அந்த பக்கம் ரத்தம் இதயத்துக்கு போகாமல் தடுத்துருது. எங்கேன்னா இதயத்தினுடைய வெளிப்புற பகுதியில் இதய இயக்கத்துக்கு தேவையான நரம்புகளுக்கு ரத்தம் ஓடுறது தவிர்க்கப்படுது. இதனால் என்ன ஆகுதுன்னா இதயம் ஒரு பகுதி செயலிழந்துருது, இதயம் ஒரு பகுதி சோர்வடைஞ்சிருது அல்லது கெட்டு போகுது அல்லது முழுசாக இதயம் நின்றுது. இந்த நேரத்தில் வந்து ஒரு அலோபதி ஆங்கில மருத்துவத்தில் ஒரு கடுமையான பெரிய மருந்துகளை இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்தி அந்த நேரத்தில் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஸ்டண்ட் வைக்கிறது, அப்புறம் பைபாஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான முறையில் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் முன்ஜாக்கிரதையாக நாம் எல்லாம் வந்து உணவினாலும் மூலிகைகள்னாலும் இந்த நோயை முழுமையாக குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நாம் சித்த மருத்துவம் அப்படிங்கிறதே எந்த நோயும் வராமல் காப்பது தான் சித்த மருத்துவம். அதனால எல்லா பொருட்களுமே, எல்லா மூலிகை பொருட்களும், எல்லா மருந்து பொருட்களும் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது ஒரு இதய அடைப்பை ஏற்படுத்தாமல் இருக்கவும், கல்லீரல் கொழுப்பு ஏற்படுத்தாமல் இருக்கவும், ஜீரண சக்தி ஊக்குவிப்பதாகவும், ரத்தத்தை விருத்தி செய்வதாகவும் தான் எல்லா மருந்துமே இருக்கு. அப்போ உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், கழிவை நீக்கணும். இந்த ரெண்டு நடந்துட்டு இருந்தா, சரியா நடந்தா எங்கேயும் அடைப்பு ஏற்படாது. குடலில் அடைப்பு ஏற்படாது, ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படாது, மூளை ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படாது, எதுவுமே ஏற்படாது. இந்த கொழுப்பு அடைப்புக்கு மனக்காரணங்களும் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு மனக்காரணங்கள் இருக்கு. அந்த மனக்காரணங்களாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது இதய அடைப்பிலிருந்து, இதயம் சோர்வடையிலிருந்து நிறைய விஷயங்கள், ரத்த அழுத்தம் ஏறுறதுலேருந்து எல்லாமே நடக்குது. அப்போ நாம் அடிப்படையாக என்ன பண்ணுறோம்னா, ஒரு இதயம் பிரச்சனைக்கு உள்ளாகும் பொழுது முதல் பிரச்சனை இந்த அடைப்பாக தான் இருக்கு, ரத்தநாள அடைப்பாக தான் இருக்கு. இதய அடைப்பு அல்லது கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து உடலில் ஜீரணிக்கப்படாமல் இருக்கும் பொழுது, அது ஜீரணிக்கும் தன்மை இல்லாத அளவுக்கு உள்ள வைட்டமின் டியும் அல்ல மற்ற சத்துக்கள் வைட்டமின் சி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது கால்சியத்தை உடம்பு எடுத்துக்காத கால்சியம் ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கும் பொழுது சிறுநீரகத்தில் போய் கல்லா மாறுது. அதுவே ரத்த நாளங்களில் போகும் பொழுது அது கால்சியம் கட்டியாகவும் கால்சியம் அடைப்பாகவும் மாறிக்குது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே இந்த அடைப்புகளை, இந்த 2 விதமான அடைப்புகளை நீக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு அருமையான பானம் என்னன்னா இந்த இதய அமிர்த பானம். இது நாம ஒரு 30 வருஷமா செஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது நிறைய பேர் செய்யறாங்க இன்னைக்கு. அதாவது தமிழ்நாட்டில் லேப்டாப் பார்த்துட்டு அல்லது அந்த லேப்டாப்னு ஒன்று ஆரம்ப காலத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்சாங்க, அதை பார்த்துட்டு எல்லாருமே செய்யறாங்க. ஆனாலும் ஒரு தொழில், நாம வந்து மருத்துவம் சாராத நிறைய பேர் இதை தொழிலா செஞ்சுட்டு இருக்காங்க. மருத்துவம் தெரியாதவங்க அந்த இதுல நெட்ல இன்டர்நெட்ல பார்த்துட்டு இதெல்லாம் கலந்தா இதயம் அடைப்பு நீங்கும்னு சொல்லி இந்த இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, பூண்டு சாறு, ஆப்பிள் சீடர் வினிகர், தேன், இந்த பாகம் சொல்லப்பட்டிருக்குது. அது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லா இன்டர்நெட் திறந்தா வந்துடும், எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் சித்த மருத்துவத்தில் இஞ்சிக்காகட்டும் பூண்டுக்காகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சுத்தி முறைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க சித்தர்கள். சுத்தி முறை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மூலிகையாகட்டும், ஒரு திடப்பொருளாகட்டும், திரவ பொருளாகட்டும், ஒரு மனிதனாகட்டும், எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைஞ்சிருக்கு. ஒரு மனிதனை ஒரு ஆசிரமத்தில் எடுக்கணும்னா அவனை வந்து தூய்மைப்படுத்தி தான் எடுத்துக்குவாங்க. முதல்ல மன தூய்மை, உடல் தூய்மை ரெண்டையும் பண்ணி தான் ஆசிரமத்தில் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி மூலிகையில் இஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷத்தன்மையுள்ள ஒரு பகுதியை நீக்கிட்டு 2 விஷத்தன்மை இருக்கு. அதில் இஞ்சிக்கு தோல் ஒரு நஞ்சு,
அதே சமயம் சாறு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் தெளிய வச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து அடியில் படியும். அந்த கால்சியம் ஜீரணிக்காத கால்சியம். அந்த கால்சியம் சுண்ணாம்பு படியுமா அடியில் படிஞ்சு நிற்கும். அது படிஞ்சா அது ஒரு இவ்வளவு வரும். அதை நாம் எடுத்துடணும். அதை எடுத்துட்டு அது வேற சில உபயோகங்களுக்கு ஆகும். அது நாங்கள் மருத்துவர்கள் பயன்படுத்திக்குவோம். ஆனால் மனிதர்களுக்கு வந்து மருந்தா கொடுக்கும் பொழுது மேல் சாறு மட்டும்தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லா மூலிகைகளுக்கும் எல்லா உணவுப் பொருட்களுக்கும் நெகட்டிவ் நீக்கி பாசிட்டிவ் மட்டும் எடுத்து மருந்து செய்யறதுங்கிற ஒரு தத்துவம் சித்த மருத்துவத்தில் தான் இருக்கு. அதனால் இந்த மாதிரி மருந்துகளை ஒரு சித்த மருத்துவர் செஞ்சு கொடுக்கும் பொழுதுதான் முறையா 100% சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யும். அந்த அடிப்படையில் நான் வந்து இதை முறைப்படி சுத்தி பண்ணி இன்னும் என்ன டெம்பரேச்சர் ஒவ்வொன்றுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. ஒவ்வொரு மூலிகைக்கும் என்ன டெம்பரேச்சர் கொடுத்தா அந்த சத்து போகாம அது வந்து மருந்தா மாறி நிற்கும் அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி முறைப்படி இந்த மருந்து நாங்கள் தயார் செஞ்சு கொடுக்கறதுனால எங்ககிட்ட இந்த 30 வருஷமா வர்றவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா சந்தோஷமா 3 மாசம் சாப்பிட்டு வந்து டெஸ்ட் எடுத்து காட்டுவாங்க, நல்லா இருக்கும். சில பேர்த்துக்கு 6 மாசம் ஆகுது. ஏன்னா அவங்களுடைய அந்த பல ரத்த நாள அடைப்புகள் இருக்கும் பொழுதும் ஃபேட்டி லிவர் தொடர்ந்து இருக்கும் பொழுதும் இந்த நிகழ்வு நடைபெறுது. ஏன் ஃபேட்டி லிவர் தான் நடைபெறுதுன்னா, எப்போ ஃபேட்டி லிவர் ஆகுதோ அப்போ ட்ரைக்ளிசரைடு அப்படிங்கிறது கரையாத கொழுப்பு அதிகமாயிரும் உடம்புல, ரத்தத்தில். அப்போ ஃபேட்டி லிவரையும் சேர்த்து இது சரி பண்ணுது. ஃபேட்டி லிவர் சரி பண்ணுறதுக்கும் அடுத்து 40 வயசு ஆனவங்க எல்லாருமே நிறைய பேர் யாராவது குடிக்கிறத பார்த்துட்டு வந்து ஐயா நான் ப்ரிவெண்ட்டாக குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பாதி அளவு, அதாவது அடைப்பு இருக்கிறவங்களுக்கு 15 மில்லினா இவங்க ஒரு 10 மில்லி குடிச்சுக்குவாங்க. 10 மில்லி காலையில் மட்டும் போதும். அந்த ப்ரிவெண்ட்டாக குடிக்கிறவங்க 40 வயசு ஆச்சா நீங்கள் இதை ப்ரிவெண்ட்டாக வந்து ஒரு பாட்டில் வாங்கி 10 மில்லி காலை இரவு ஒரு 150 மில்லி வெந்நீரில் கலந்து மெதுவாக குடிக்கணும். ஒவ்வொரு வாயாக குடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா அந்த எல்லா அடைப்புகளும் நீங்கினும் கல்லீரல் செயல்பாடு நல்லா வந்துடும். அடுத்து ஜீரண சக்தி அதிகமாகும், பசி இல்லாதவங்களுக்கு பசி அதிகமாகும். இந்த மாதிரி எல்லா விதமான வயிறு சார்ந்த ஜீரண சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்றதுனால எந்த கழிவும் உற்பத்தியாகி ரத்தத்தில் போய் சேராது. அந்த அடிப்படையில் தான் இந்த பானம் வந்து நாங்கள் வந்தவங்களெல்லாம் கவனித்து அந்த வயசையும் அந்த அவங்களுடைய பிரச்சனையும் பொறுத்து அவங்களே போய் செக் பண்ணி ஹார்ட் பிரச்சனை இருக்குன்னு தெரியாட்டியும் கூட நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி எங்கள் டாக்டர்கள்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த வயசை பொறுத்து கொடுத்துட்றாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து நாம் வந்து ஏவிஎம் ஹெர்பல்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சு லைசன்ஸ் எடுத்து இதை தயார் பண்ணுறதுனால நாம் எல்லா தயாரிப்புகளையும் டாக்டர் கேட்கறத நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம். நான் வந்து நிறுவனர், இந்த நிறுவனத்துடைய நிறுவனர். நம்ம டாக்டரே யார் வந்தாலும் இதை கொடுத்துட்றாங்க. இப்போ யாருக்குமே நான் இருந்து சொல்லணுங்கிறது இல்லை, அவங்க கொடுத்துக்கிறாங்க. நம்ம இயற்கை மருத்துவர் இருக்காங்க, சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் அவங்களுடைய பேஷண்ட் வருவாங்க. நம்ம மருந்துகளில் எது தேவையோ அது கொடுத்து எல்லாம் குணப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது இது லைசன்ஸும் இதுக்கு எடுத்தாச்சு. இது மாதிரி எல்லா மருந்துகளுக்கும் நம்ம இங்கே வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான லைசன்ஸ் எடுத்து தான் நாங்கள் பண்ணுறதுனால முறையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அது எலி சோதனை முதற்கொண்டு எல்லாம் பண்ணப்பட்டு தான் ஒவ்வொரு மருந்தும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் டெஸ்ட் பண்ண கொடுக்கும்போது என்ன வந்திருக்குன்னா, எக்ஸசிவ் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குன்னு வந்திருக்கு. எல்லாரும் செய்யறதுல டெஸ்ட் பண்ணால் அவ்வளோ வராது. நாங்கள் அந்த ஹீட்டிங் மெத்தட்லேருந்து எல்லாமே முறைப்படி பண்ணுறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இதுக்கு கேன்சருக்கு எதிராகவும் இது வேலை செய்யும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க லேபில். அப்போ அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு பொருளாக நாம் ஏவிஎம் ஹெர்பல்ஸில் செய்கிறதுனால தான் இந்த வேலை சரியாக நடக்குது. அப்போது இந்த ஒரு உயர்ந்த மருந்து நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு மருத்துவர் இல்லாதவர்கள் செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதை ஒரு வியாபாரமாக பண்ணிட்டு இருந்தாலும் நாம் வியாபாரமாக பண்ணல. நம்மளை நம்பி இருக்கக்கூடிய தமிழ் மருத்துவத்தை, சித்த மருத்துவத்தை நம்பி வரக்கூடியவங்களுக்கு நாம் ஒரு நன்மையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை செஞ்சு கொடுக்குறோம். நாம் வியாபார ரீதியான செயல்பாடு அல்ல. அதனால இது வந்து முறையா நல்ல ஒரு உயர்ந்த தரமுள்ள ஒரு பானமா இது இருக்கும். இதுல வந்து நாங்க வந்து இந்த வழக்கமா எல்லாரும் சேர்த்துறது போக குரு மருந்துன்னு ஒன்று இருக்கு. பொதுவா முப்பு மெய்ப்பொருள் இப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அது வந்து அதுக்கு போயிட்டா நம்ம வந்து உலகத்தில் வாழ முடியாது. அது தனியாக பிரிஞ்சு காட்டுக்கு போயிடணும். முப்பு மெய்ப்பொருள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்ததுன்னா அதை செஞ்சு வச்சுட்டெல்லாம் இங்கே உட்கார முடியாது. அந்த மாதிரியான நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது குருமருந்து அப்படிங்கிறது யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு குருமருந்து இருக்கு. கல்லீரலாம் அதுக்கு ஒரு குருமருந்து இருக்கு. அதை சேர்த்துனா தான் அந்த கல்லீரலுக்குள்ள அது நல்லா செயல்படும். இதயத்துக்கு ஒரு குருமருந்து இருக்கு. அதைத்தான் இதய மருந்துகளோட எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தணும். அப்படி இதயத்துக்கு தேவையான ஒரு குருமருந்தை நாங்கள் இதில் சேர்த்திருக்கோம். அது வந்து ஒவ்வொரு வைத்தியரும் தனக்குத்தானே தன்னுடைய பாரம்பரிய வழியில வந்த ஒரு குருமருந்தது. அதனால அது நாம அதை ரகசியமா சேர்த்திருக்கிறோம். அது மட்டும் வெளியில் சொல்ல முடியாது. மற்ற எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், இந்த பார்க்குறவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஆனால் தெரிஞ்ச விஷயத்தை சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். இது இதய நோய்கள்
அதாவது இதயத்தை நிறுத்தக்கூடிய அடைப்பு நோய்களை முழுமையா நீக்கி அவங்கள வாழ வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமிர்தம். அதனால் இதை எல்லாரும் பயன்படுத்தி அந்த இதய பிரச்சனை உள்ளவங்களும் அடைப்பு உள்ளவங்களும் நல்லா ஆயிக்கலாம். அல்லது 40 வயசானவங்க எல்லாருமே ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி இதை தன்னை முன்னே தற்காத்து கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு உணவுப் பொருள் தான் இந்த பானம். இது மிகப்பெரிய ஒரு மருந்து அல்ல, இது மிகப்பெரிய மருந்து தான், ஆனா உணவுப் பொருளால் ஆனது. அதனால எந்த பக்க விளைவும் இல்லாம நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் உடலை வலுப்படுத்தக்கூடியதாகவும் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பானம். இது எல்லாரும் வாங்கி அருந்துங்க, நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், நடக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கும், மேல் மூச்சு வாங்காது, நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, ஐயா எல்லாமே நான் கேட்க வேண்டியதெல்லாம் ஐயாவே கேட்டாரு, ஐயாவே சொல்லிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. உங்களுக்கும் இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கா, கொழுப்புனால கால்சியத்தினால அடைப்புகள் இருக்கா, கவலைப்பட வேண்டாம். கெட்ட கொழுப்பு இருக்கா, இல்லை ஃபேட்டி லிவர் இருக்கா, எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இருக்கவே இருக்கு இதய மருந்தம் அப்படின்ற இந்த அற்புதமான மருந்து. இது கண்டிப்பாக படித்த பட்டதாரி மருத்துவ மூலம் வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக உள்ளவங்க, ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ஒருவேளை ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இருக்குது, இல்லை கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது, காலம்பரம் மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.